அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி வசியம் என்ற ஒரு தலைப்பில் சில விஷயங்களை பார்த்தோம். இப்போது அது ஜோதிடத்தினுடைய ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் தொடர்பு உள்ளது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, பழைய காலத்து ஜோதிடர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அடிப்படையான 3 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். பழங்கால ஜோதிடர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு மூலிகையை பற்றியும் தெரிஞ்சிருக்கும். அதே சமயத்தில் ஜோதிட கணிதமும் நவகிரக தொழிலுடைய நுட்பங்கள் அனைத்தும் தெரிஞ்சிருக்கும். இது எதனுடைய அடிப்படையில் அவங்க இதை உள்வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடிப்படை சில நூட்களில் 3 விதமாக பிரிச்சிருப்பாங்க. என்னன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, மணி, மந்திர, ஔஷதம் அப்படின்ற ஒரு அடிப்படையான கொள்கையிலிருந்து இது உருவாகுது. இந்த மணி, மந்திர, ஔஷதம் அப்படின்றது என்னென்னா திருப்பிடிகள் அப்படின்னுவாங்க. 3 விதமான ஒரு எப்படி சொல்கிறது தலைப்பில், இந்த 3 விதமான தலைப்புக்குள்ளேயே பல வகை தலைப்புகள் இருக்குது. இந்த சாதனைகளை செய்தவங்களும் பல பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நபர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. முதல் மணி அப்படின்றது என்னென்னா, இந்த நவ கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய, அதாவது நவ கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய கர்ம வினை பந்தங்களில் நம்மளை இருந்து விலக்கி வைக்கக்கூடிய மணி நவரத்தனங்களை பற்றி ஆராய்ச்சி செய்து, எந்த நவரத்தனங்களை ஒருத்தர் அணிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த நவகிரகத்தினுடைய வீரியத்தை எப்படி குறைத்து ஒரு காலகட்டத்தில் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு சில தெய்வ மனிதர்கள் இருந்து தான் இருந்திருக்காங்க. அவங்க மனிதர்களும் காட்டி தெய்வ மனிதர்களாகவே வாழ்ந்துருக்கிறாங்க. இரண்டாவது, இந்த மணிகளில் நம்ம எடுத்துக்கும்போது நவரத்தினங்களை தான் இந்தியாவில் இருக்கிறவங்க அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. உபரத்தினங்கள்லாம் தாண்டி இந்த சில நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரகாந்த கல், சூரியகாந்த கல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோவில்களில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. நவரத்தினத்தில் முக்கியமான ஒரு ரத்தினங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மரகதத்தை பயன்படுத்தி பல விக்கிரக சிலைகளை செய்து கோவில்களில் பிரதிஷ்டை செய்து வச்சுருக்கிறாங்க. பல நவரத்தினங்களை பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுடைய விக்கிரகத்துக்கு அடியில் பிரதிஷ்டைக்கு முன்னாடி வைத்திருக்காங்க. இன்னொன்று, விக்கிரகங்கள் செய்யறதுக்கு முன்னாடி அந்த விக்கிரகங்கள் பரீட்சையிலேயே நவரத்தினங்களில் குளிப்பாட்டி இருக்கிறாங்க. இது ஒன்று. அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மந்திரம்ன்றது தான் இந்த யந்திர மந்திர சாஸ்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மந்திர சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா பல சிறு தேவதைகளில் உபதேவதைகள்லாம் இருக்குது. நம்ம காளி அப்படி எடுத்துக்கிட்டால் கூட அது பெரும் தேவதை. அந்த தேவதைக்கு கீழே ஒரு பல தேவதைகள் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த தேவதைக்குரிய மூல மந்திரத்தை உச்சரிக்கும் போது அந்த தேவதை அந்த விஷயத்தை செய்து கொடுப்பாங்க அப்படின்றது நம்பிக்கை. அந்த மந்திரங்களெல்லாம் நம்ம உச்சரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1,08,000 முறை சொன்னால் மட்டும்தான் அது அந்த காரியத்தை சித்தி பண்ணி கொடுக்கும். அதாவது அப்போ தான் அதுக்கு உரைக்கும். நீங்கள் இந்த 1,08,000 முறை சொல்கிறதுக்காட்டியுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பல தடைகள் வரும். அந்த தடைகளெல்லாம் மீறி தான் நம்ம அதை செய்கிற மாதிரி இருக்கும். சில தேவதைகள் மாமிசம் சாப்பிடக்கூடிய தேவதையாக இருக்கும். சில தேவதைகள் மாமிசம் சாப்பிடாத தேவதைகளாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்த தேவதையை உபாசனை செய்கிறீங்களோ அதுக்கான சில வழிமுறைகளை கம்பல்சரி பின்பற்றி தான் நீங்கள் அந்த விஷயங்களை செய்ய முடியும். ஜோதிட ரீதியாகவும் சரி, வாழ்க்கையில் பல விதமான இக்கட்டில் இருக்கும்போது அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடர்கள்லாம் மருத்துவமும் தெரிஞ்சிருக்கும். அதாவது சித்த மருத்துவமும் தெரிஞ்சிருக்கும், ஜோதிடமும் தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த லக்னங்களை மையமாக வச்சு அவங்களுக்கு ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா சில மூலிகைகளை கொடுத்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை சரி செய்திருக்காங்க. சிலருக்கு ரத்தினங்களை கொடுத்து செய்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஔஷதம். இந்த ஔஷதம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூலிகையிலிருந்து சாறு எந்த காலகட்டங்களில் எடுக்கிறதா
அது வந்து மருந்தா பயன்படுத்தும் அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இதில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் பகிர்ந்துக்கிறேனே, இப்போது சிலருக்குலாம் ஒத்தை தலைவலி வரும். இந்த ஒத்தை தலைவலி எப்படி தீர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல இந்த மெடிசன் இந்த இதெல்லாம் வராது. ஆனா, பழைய காலத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மூலிகை ஒண்ணு இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா, குப்பைமேனி இலை. அதாவது இடது பக்கம் உங்களுக்கு அ வந்து தலை வலிச்சது அப்படின்னா, வலது பக்கம் வந்து அந்த குப்பைமேனி இலை சாறு, கல்லுப்பு வச்சு அத வந்து பார்த்தீங்கன்னா, சாறு எடுப்பாங்க. அந்த சாறு வந்து காதுல வந்து ஒரு 5லேருந்து 6 சொட்டு விடும்போது, அந்த ஒத்த தலைவலி கட்டுப்படும் அப்படின்றத அ பழங்காலங்கள்ல இது பயன்படுத்திய ஒரு முறை இது. இது மாரி பல முறைகள் இருக்கு. இந்த ஔஷதங்கள பயன்படுத்தி பல நோய்கள வந்து தீர்வு செய்திருக்காங்க. அடுத்தது நீங்க பதஞ்சலி யோக முனிவரே கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஔஷதத்த பத்தியும் எழுதி வைத்திருக்கிறார். இந்த மாரி பல கருத்துக்கள் இருக்கு. ஜோதிடம்னா வந்து நீங்க அதில நவகிரகங்கள் இத வச்சு இது என்ன பண்றது, ஒரு வாழ்க்கைய தீர்மானிக்கிறது அப்படிலாம் கிடையாது. அதில நுட்பமான பல விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப இந்த மந்திர ஜபம் செய்து அந்த சில தேவதைகள்லாம் சித்தி செய்யறதுக்கே சில அமைப்புலாம் இருக்கு. அவங்கலாம் மிக எளிமையில இந்த விஷயங்கள வந்து சாதிக்கக்கூடிய வே பிறவியாவே வருவாங்க. சிலர்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்க ஈஸியா இது பண்ணுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து என்னென்னா, லக்னத்த மையமா வச்சு, அதாவது எந்த லக்னமாவும் இருக்கலாம். லக்னத்துக்கு 12ல, 6ல, 3ல கேது இருக்கிறவங்க மந்திரத்த உச்சரிச்சாங்க அப்படின்னா, தேவதைகள் சீக்கிரமா வசியப்படும். இது ஜோதிட சாஸ்திரத்தில இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான குறிப்பு. இந்த மாரி பல விஷயங்கள வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம தொடர்ந்து வந்து பார்ப்போம். ஜோதிடத்தில ரொம்ப நுட்பமான சில விஷயங்கள வந்து நான் தொடர்ந்து வந்து இது பண்ணுவேன். அதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். மணி, மந்திர, ஔஷதம் இந்த அடிப்படையான ஒரு பில்லர்லேருந்து தான் பல அரிய தகவல்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. மேலும் ஒரு நல்ல தகவல் வந்து பார்ப்போம். இதோடைய விரிவாக்கத்த தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வருவோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.